ஹே நிலா. ஹாய். ஹே, என்னாச்சு உனக்கு? 2 நாளா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்த. அப்புறம் அங்கங்க வந்து சோகமா உட்காந்துக்கிற. எதுவும் ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. இல்லனா அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதானே? எப்போதும் என்ன கலாய்ச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு செம்ம ஜாலியா இருப்பியே. இப்ப என்ன ஒரு 2 நாளாவே ஒரு மாதிரியா இருக்க? அதுவும் உங்க அண்ணன் வந்துட்டு போனதுல இருந்துதான். என்ன எதுவும் என்னை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லி கொடுத்துட்டானா? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அண்ணன் உங்களை பற்றி எதுவும் என்கிட்ட பேசலை. அதுதான் பார்த்தீங்கல்ல, வந்து கொஞ்ச நேரத்துல ஏதோ ரொம்ப வேலை இருக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபோனும் பண்ணலை, நேர்லையும் வந்து பார்க்கல. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. ஏய், உன்னை பார்க்க வந்துட்டு பாதியில போயிருக்கானா? கண்டிப்பா அதாவது ரொம்ப முக்கியமான வேலையா தான் போயிருப்பான். விடு, வருவான். ம், சரி. எனக்கு நீ இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. நீ என்ன பண்ணா சிரிப்ப? அவங்க கூட சந்தோஷமா இருந்தா சிரிப்பேன். ஆனா அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சே. ஏய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். நீ என்ன பண்ணா சந்தோஷமா இருப்ப சொல்லு. வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. வெளியேனா டூர் மாதிரி போலாமா? ஒரு 2 நாள் கொடைக்கானல், ஊட்டி அது மாதிரி. ஆக்சுவலி கொடைக்கானல் எல்லாம் எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸே இருக்கு. அங்க போலாமா? இன்னும் 2 வீக்ஸ்ல செமஸ்டர் இருக்கு. ஷோ, நீ காலேஜ் படிக்கிறன்றதே நான் அப்பப்போ மறந்து போயிடுறேன். சரி ஓகே, செமஸ்டர் இருக்கா? சரி ஓகே, விடு, லீவ்ல போய்க்கலாம். அப்போ ஷார்ட்டா ஏதாவது பிளான் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஏய், செம்ம ஐடியா. கிராமத்துல அதான் நம்ம கார்த்திக் சார் கண்மணிக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இயற்கை காத்து உள்ள பிளேஸ்க்கு போலாமா? நம்ம ராஜாபுரோட வீடெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏரியாவை சொல்றேன். அந்த சைட்லாம் போனோம்னா செம்மையா காத்து வாங்கலாம். போலாமா? ஒரு 2 நாள் தான், சாட்டர்டே சண்டே மட்டும் ஷார்ட் ட்ரிப்பா போயிட்டு வந்துடலாம். டிவோர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணி என் கையில கொடுத்துட்டு இப்போ எதுக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆதி? எதுக்கு? எனக்கு புரியல. நிலா, இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் அப்பப்ப ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்க? ஏ ஆதி, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவீங்க? உன்கிட்டதான். ஆ, என்கிட்டயா? ஆமா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. ஒருவேளை நானே உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா? என்னடி புதுசு புதுசா என்னென்னமோ கேக்குற? ப்ளீஸ் ஆதி, சொல்லுங்க. நீயே எனக்கு ப்ராப்ளமா இருந்தா வேற யாரு இருக்கா? நிறைய பேர் இருக்காங்களே. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஏன் கீர்த்தனா கூட இருக்கா. அவ ரொம்ப ஒரு மாதிரி மணி மைண்டடா இருப்பாளே தவிர, நான் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னா காது கொடுத்து கேட்பா. அதை தவிர சாய் இருக்கா, ஜனனி இருக்கா, சித்தி இருக்காங்க. சித்தி நான் என்ன சொன்னாலும் உட்காந்து கேட்பாங்க. இத்தனை பேரும் இருக்காங்களே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்தா காது கொடுத்து கேட்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஆமா. சூப்பர், நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஆதி. இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேட்ட? இல்ல, எனக்குன்னு ப்ராப்ளம்னு வந்தா நான் சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அடிப்பாவி, குத்துக்கல்லாட்டம் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், ஆள் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க. வெளியே ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வரது நீங்க தான். உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நான் நினைப்பேன். ஆனா ப்ராப்ளமே நீங்களா இருக்கும்போது நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை? அததான் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல ஏதாவது யாராவது சொன்னாங்களா? அன்னைக்கு அடிச்சனே, அவனுங்க 2 பேரும் ஏதாவது உன்கிட்ட வம்பு பண்ணாங்களா? இல்லாதே. அதுக்கப்புறம் அவனுங்க என் பக்கம் கூட திரும்புறது இல்ல. என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவானுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல, இருந்தா கண்டிப்பா சொல்றேன். ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா நீ நல்லா மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது. ஆதி, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் எப்போதுமே எங்க அம்மா தோல் மேலதான் சாஞ்சு படுத்திருப்பேன். அப்போ அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு டிபி இருக்கு, நான் இருமிக்கிட்டே இருப்பேன், உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், என்ன வந்து போன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு போகவே பிடிக்காது. எனக்குன்னு இருக்கிறது ஒரு அம்மா, நீ மட்டும் தானம்மான்னு நான் அவங்கள விட்டு போகவே மாட்டேன். நான் அம்மா போனதுக்கு அப்புறம் யார் மேலேயும் சாஞ்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க மேல சாஞ்சிக்கணும்னு தோணுது. சாஞ்சிக்கலாமா? இல்லாமா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாதடாமா, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாவே சரி பண்றேன். காதல் வாசம் என் தேகம் பூசும், காலங்கள் பொய்யானதே, தீராத காதல் தீயாக மோத, தூரங்கள் மடை மாறுமோ. சந்துரு, பாப்பா தூங்கிட்டாளா? எங்க தன்மை, பார்த்தா தூங்குற மாதிரி தான் இருக்கு, உட்கார்ந்தா எந்திரிச்சுக்கிறா. ஆமா, பாப்பாக்கு உட்காரது சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது சந்துரு. என்ன தன்மை லாஜிக் இது? அவளையா உட்கார சொன்னோம்? நம்ம தானே உட்கார்றோம், நம்மளையும் விட மாட்டேங்கிறா. குழந்தைங்க கிட்ட என்ன சந்துரு லாஜிக் பாத்துட்டு இருக்கீங்க? அது என்ன லாஜிக்கோ எனக்கு புரியவே மாட்டேங்குது தன்மை. அதெல்லாம் அப்படிதான் சந்துரு. இங்க பாருங்க, இவன் உட்காந்தா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான். ஆனா பாப்பா மட்டும் அப்படி இல்ல, உட்காந்தா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது.
சரி சீக்கிரம் 2 பேரையும் தூங்க வச்சுட்டு அம்மா கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வெளியே போலான்னு பார்த்தா முட்டிய மாட்டேங்குதே. சாதாரணமாவே ஒரு குழந்தை இருக்கிற வீட்ல நம்ம பிளான் பண்ணபடி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா 2 குழந்தைங்களை வச்சுட்டு நல்லா பிளான் பண்றீங்க போங்க. 2 பேருக்கும் காலையில எந்திரிச்சு ஃபீட் பண்ணி அவங்கள மறுபடியும் தூங்க வச்சு மறுபடியும் எந்திரிச்சோடனே குளிக்க வச்சு மறுபடியும் ஃபீட் பண்ணி இப்ப தூங்க வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. இதுக்கு எதுக்குங்க வெளியே போகணுங்கிறீங்க? இப்போ எனக்கு Dress அவசியம் தேவையா? இப்போ எதுக்கு எனக்கு Dress எடுக்கணும்னு வெளியே கூட்டிட்டு போறீங்க? அது ஒரு காரணமா தான். நார்மல் ட்ரெஸ்னா கூட நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் கிராண்டா எடுக்கணுமா, அதனாலதான் உன்னை நேர்ல கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். கிராண்டாவா? எதுக்கு? இப்போ என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுது கிராண்டா எடுக்கிறதுக்கு? இல்ல தன்மை, நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே செலிப்ரேட் பண்ணதில்ல. நமக்கான ஃபங்க்ஷன் எதுவுமே பெருசா நடந்ததே இல்ல. நம்ம கல்யாணத்துல இருந்து வளைகாப்புல இருந்து எதுவுமே நடக்கலையா, அதான் நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளா ஒரு ஃபங்க்ஷனா? என்ன சந்துரு? அதான் தன்மை, நம்ம குழந்தைங்களுக்கான நேம் ரிவீலிங் ஃபங்க்ஷன். நேம் ரிவீலிங் ஃபங்க்ஷனா? என்ன சந்துரு, இதுக்கெல்லாமா ஃபங்க்ஷன் வைப்பாங்க? நம்ம வைக்கிறோம் தன்மை, நம்ம வைக்கிறது தான் ஃபங்க்ஷன். எவன் கேட்க போறான்? கூப்பிட்டா எல்லாரும் வர போறாங்க, வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப போறாங்க. இதுல என்ன இருக்கு? வைப்போம். ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு சந்துரு. அட, இதுல என்ன தன்மை இருக்கு? அவன் என்னென்னமோ பண்ணி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி எதுக்கோ ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டாடுவோம். நம்ம கல்யாணமும் ப்ராப்பரா நடக்கல, வளைகாப்பும் நடத்த முடியல, எல்லாம் அப்படி இப்படி போயிடுச்சு. அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க பிறந்ததையாவது நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்ல. ஆமா, என்ன பேருன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏய், அன்னைக்கு சொன்னோம்ல, அதே பேரு தான். அதே பேரே வச்சிடலாம் தன்மை. மறுபடியும் எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ற? ஆமா, எனக்கும் அந்த பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே வச்சிடலாம். சரி, நேம் ரிவீலிங் எப்படி பண்ணுவோம்? அதெல்லாம் சர்ப்ரைஸா பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. அப்படியா? அப்ப எனக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்கு இல்ல? ஏய், இது உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம், பண்ண முடியாதுல. ஓ, அந்த பிளான் வேற இருந்துச்சா உங்களுக்கு? சரி சரி. தனு, நிம்மதி வாமா, திறந்துதான் இருக்கு. ஹலோ, என்ன பண்றீங்க? ஆமா, யாரோ என்ன நிம்மதி வாமா திறந்துதான் இருக்குன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யார் இது? என்ன சந்துரு மாமா? யாரு, உங்க வைஃபா? ஆமா, என் வைஃப் தான். அதுல என்ன சந்தேகம்? இல்ல, எப்போதும் உள்ள வாடி எருமை நாயே பண்ணி பேய் என்னன்னு கூப்பிடுவா. புதுசா வாமா போமான்லாம் கூப்பிடுறாளே, அதான் என்னன்னு கேட்டேன். அடியே, பாசமா கூப்பிட்டாலும் பாசமா கூப்பிட்டேங்கிற, கேவலமா திட்டினாலும் ஏன்டி கேவலமா திட்டுறேன்னு கேக்குற. நான் எப்படி தாண்டி கூப்பிடுறது ஒண்ணு? ஆமா ஆமா, அப்படியே பாச மழை பொழிஞ்சிட்டாலும் பேருக்கு தாண்டி 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கிற பசங்களை கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆனா என்ன, ஒற்றுமையா சந்தோஷமா வரைக்கும் எனி டைம் அங்க இருந்த மாதிரி சண்டை தான் போட்டுட்டு இருக்கேன்ட்ட. பாருங்க சந்துரு, கேளுங்க கதைய. நான் இவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேனா? ஆமா பின்ன, குழந்தை பிறந்துச்சேன்னு சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்லனா வறுத்து எடுத்திருக்க மாட்டேன். மூஞ்ச பேத்துருவேன், போடி அங்கிட்ட. இவகிட்ட போய் பாசமா பேசின பாரு, என்னைய செருப்பு கொண்டு அடிக்கணும். ஹே சூப்பர்டி, நீயே முடிவு பண்ணிட்டல. 2 நிமிஷம் இரு, வெளியே தான் இருக்கு, பெரிய பெரிய ஹீல்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து வந்துறேன். ஏய், என்ன என் பொண்டாட்டியவே கலாய்க்கிற மாதிரி இருக்கு? பரா, புருஷனு பொண்டாட்டி ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டீங்களோ? சந்துரு மாமா, முன்னாடிலாம் எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுல இருந்து பொண்டாட்டி பக்கத்தே போற மாதிரில இருக்கு. ஏய், அவர் ஏன் ஹஸ்பண்ட் ரீ, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. வேணும்னா உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா, யார் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாப்போம். ஐயா, அந்த பிறவி பைத்தியம் எப்படியும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தானே அவனை கூட்டிட்டு வர சொல்றேன். அவன் மட்டும் இல்லடி, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, நீ தான் மூத்த பொண்ணு மகாலட்சுமி, அதனால உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க யாருமா, போனா போதுன்னு எங்களை எல்லாம் பித்து வச்சிருக்காங்க. 2ஆவதா பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. சபா, முடியல. இங்கிட்ட ஒண்ணு கத்துது, இங்கிட்ட ஒண்ணு கத்துது, எதை கேக்குறதுனே தெரியல. சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? உங்க 2 பேரையும் வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லலாம் தான் வந்தேன். சை, அதுக்குள்ள எவ்வளவு பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏண்டி, வந்தோடனே அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்பவே கிளம்பி போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நீ குழந்தைங்களை கொடுத்துட்டு கிளம்பு, எங்கேயோ வெளியே போறியாமே. எம்மா தாயே, நீ வீட்டை விட்டு வெளியே போ, அப்பதான் எனக்கு நிம்மதி. நீயே நிம்மதி தானமா, உனக்கு எதுக்கு நிம்மதி? பேர்ல மட்டும்தான் மாமா அது இருக்கு, மனசுல இல்ல. போங்க. எப்பா, என்ன இப்படி மறைக்கிறா? அக்காவை விட தங்கச்சிக்கு பயங்கரமா கோவம் வரும் போலயே. பாவம் என் தம்பி. யாரு அந்த ஜிப்பு வாயன்? பாவமா? பேசாம போயிருங்க, செம காண்ட்ல இருக்கேன் நானு. எது ஜிப்பு வாயனா? நம்மளும் இந்திரனும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தானே. அப்போ அவனை சொன்னா என்னையும் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். அவ்வளவு கேவலமாவா இருக்கு நம்ம வாயி? கண்ணாடியில பாப்போம். நிம்மதி சொன்ன மாதிரி லைட்டா ஜிப்பு வாய் மாதிரி தான் இருக்கு. ஆனா லைட்டா தான், ரொம்பலாம் இல்ல. என்ன மாம்சே, கண்ணாடியில எல்லாம் நின்னு என்னமோ செக் பண்ற மாதிரி இருக்கு. இந்திரனும் நீங்களும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்றத மறந்துடாதீங்க. அங்க என்ன வாழுதோ அதுதான் இங்கேயும் வாழும். மறைக்காதீங்க. சிம்பாவையும் தேவசேனாவையும் கொடுத்துட்டு கிளம்புங்க. தன்மை, வாமா. சந்துரு, போலாம். மா, எம்மோ. மா, எனக்கு தெரியும் நீ இப்ப யாரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கன்னு. அப்பாவை நினைச்சுதானே. நீ ஒன்னும் வேணும்னு பண்ணலையம்மா. அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லவே முடியாது. அப்பா குடிச்சது தப்பு தானே, அதனால தானே இந்த சிச்சுவேஷனே கிரியேட் ஆச்சு. அப்பா மட்டும் குடிக்காம இருந்திருந்தாருன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கும் வந்திருக்க மாட்டாங்க. சாய்க்கு இப்படி ஒரு கொடுமையும் நடந்திருக்காது. ஒரு பொண்ணா இருந்து நான் இதை சொல்லக்கூடாதுதான், ஆனாலும் சொல்றேன். நீ அப்பாவை தள்ளிவிட்டு கொலை பண்ணது
கரெக்டு தாம்மா. ஏன்னா இப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்திருந்தாலும் மேக்ஸிமம் இன்னொரு 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பாருன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. அதுக்கு நீ பண்ணது பெட்டர் தான் நான் நினைக்கிறேன். அதனால ப்ளீஸ்மா வருத்தப்படாத. இப்போ உன்னை சிரிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மா என்னடி சொல்லு. மா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா? அதெல்லாம் பண்றதுக்கு தாண்டி இன்னும் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். சொல்லு, என்ன ஆசை உனக்கு? நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா? என்னால முடிஞ்சதுன்னா நான் பண்றேன். சொல்லு. உன்னால முடிஞ்சாதான் பண்ணுவியா? கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. முயற்சி பண்ணினா கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். என்னன்னு சொல்லி தொலைடி. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வாரமாவே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நியூஸு, டிவின்னு எதை ஓப்பன் பண்ணாலும் நம்ம அம்பானி அவரோட பையன் அனந்த் அம்பானில அவரோட கல்யாணம் தாம்மா போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். ராதிகா, அதுக்கு என்ன போ? ராதிகா அவங்க ப்ரீ வெட்டிங்க்கு ஒரு சாரி கட்டியிருந்தாங்கம்மா. அந்த சாரி அப்படியே மின்னு 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 அவ்வளோ அழகா இருந்துச்சுமா. அது மாதிரி எனக்கு வாங்கித்தாமா. அது மாதிரி எக்ஸாக்டா நம்மளுக்கு கிடைக்குமா? அவங்க எங்க டிசைன் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. வேணா சாய் கிட்ட சொல்லு, அது மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பா. மா உண்மையாதான் சொல்றியா? என்னம்மா இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்ட? ஏண்டி, சாய் காஸ்டியூம் டிசைனர் தானே, அவகிட்ட கூட அவ நல்லா டிசைன் பண்ணி தருவா. அதை விட சூப்பராவே பண்ணுவா. மா ஐயோ தேங்க்யூம்மா, என்னோட செல்லம்மா நீதாம்மா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலம்மா நீ இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவேன்னு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஆனால் எனக்கு இப்போ வேண்டாமா, என்னோட வெட்டிங் வரும்ல அப்போ நான் அது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். யாராவது சாதாரணமாக இருக்கும்போது 1.5 கோடி செலவு பண்ணி அந்த சாரியை கட்டுவாங்களா? வெட்டிங்க்குன்னா ஓகே தான். என்னது 1.5 கோடியா? ஆமா 1.5 கோடி தான். பின்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? அந்த புடவை ஃபுல்லா 24 கேரட் கோல்டாலே செய்யப்பட்ட புடவை. பா ராதிகா மாச்சன் இன்னும் அழகா இருக்காங்கல்ல. கோல்டால செஞ்ச புடவை அப்படியே கோல்டு மாதிரி மினுக்குறாங்க. அம்மாடி அனுஷா சுரேந்தர், இதோ இங்க நிக்கிறாங்கல்ல அம்பானியோட புது மருமக. இவங்களை கொஞ்சம் அப்படி ஓரமா வைங்க. இதோ என் பொண்ணு இங்க உட்காந்துருக்கால, இவளை ஒரு வழி பண்ணிட்டு அப்புறமா வரேன். மம்மி எதுக்கு இப்ப முறைக்கிற? என்ன கேட்ட? இல்ல எதுக்கு முறைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன கேட்ட? புடவை கேட்டியே, எவ்வளோக்கு? ஜஸ்ட் 1.5 crores மம்மி. ஹோ 1.5 கோடி இப்போ மேடம்க்கு ஜஸ்ட் ஆயிடுச்சோ? ஆமா, மேடம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்படிதான் இருக்கும். மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் வர சம்பாதிக்கிறீங்கல்ல. என்னது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேனா? ஏமா வெளியே இருக்கிறவங்க மாதிரி நீயும் பேசுற? ஒரு மேக்கப்புக்கு போனா 50,000 ரூபாமா, அவ்வளோதான் கிடைக்கும். அதுவும் இல்லாம காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே அதெல்லாம் போயிடும். நீ வேற சொல்லிட்ட நீ உன் சொந்த காலில் சம்பாதிக்கிறதுல தான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு. அப்புறம் எங்கிட்டு நான் சேர்த்து வச்சு அதெல்லாம் இது பண்றது? முன்னாடி என்ன சொன்ன? நான் சம்பாதிக்கிறதுல தான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன். இப்பவும் அதே தான் சொல்றேன். நீ சம்பாதிக்கிற பணத்துல 1.5 கோடி என்ன, 10 கோடிக்கு கூட புடவைய கட்டிட்டு மினிக்கிட்டு திரி. என் கிட்ட வந்து கேட்டுட்டு தெரியாத. நான் சம்பாரிச்சு 1.5 கோடிக்கு புடவை வாங்கணும்னா அம்மா அதுக்குள்ள நான் செத்தே போயிருவேம்மா. அதுக்கு இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் முடியாதே. தெரியுதுல, நம்மளால முடியாதுன்னு தெரியுதுல. அம்மா ஏமா இப்போதும் நெகட்டிவாவே பேசுற? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அம்பானியவே எடுத்துக்கோயேன். அவர் என்ன பிறக்கும் போது பெரிய பெரிய பில்டிங்கோடயா பிறந்தாரு. பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது இதுன்னு பிசினஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தானே பெரிய பணக்காரர் ஆனாரு. மண்டைக்குள்ள மூளை தான் இருக்கா இல்ல வேற எதையும் வச்சு நான் பெத்துட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. சாய், என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாம்மா, கோல்டு, லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்கு. என்னடா நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்த? சரி வீப்பா வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். மா இது சாதாரண கோல்ட் அண்ட் ஃபீவர் தான், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். வீட்லேயே டேப்லெட்ஸ் இருக்கும், போட்டுக்கிறேன். நான் இப்போ பொட்டிக்கு கிளம்புறேம்மா. இதோடய போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேடி. ஏதாவது வீட்டில் டேப்லெட் இருந்தால் போட்டுட்டாது போ. தேடி பார்த்தேன்டி, எதுவும் இல்லை. விடு, வரும்போது நான் மெடிக்கலில் வாங்கிட்டு வரேன். சாய் சொல்றத கேளுமா, கொஞ்சமா இருக்கும் போதே இதெல்லாம் பாத்துறணும். அப்புறம் ரொம்ப முத்திருச்சுன்னா கஷ்டமா இருக்கும், படுத்த படிக்க ஆயிடுவோம். தேவையா? இரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வண்டி வரலம்மா, சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ பொட்டிக்கே நான் ஆட்டோல தான் போகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனேன்னா ரொம்ப லேட் ஆயிடும். நான் வரும்போது பாத்துக்கிறேன். அப்போனா ஆதியனா கூட போ. ஆதியனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்படியே பொட்டிக்கில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஈவினிங் கால் பண்ணி பாரு. ஆதினா பிஸியா இருந்தாருன்னா ஆட்டோல வந்துடு. அதுவும் கரெக்டு தானே. இரு, நான் ஆதிக்கு ஃபோன் பண்றேன். எதுக்குமா அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? இப்படியே உன்னை நான் அனுப்பினேன்னா அவன் வந்து என்னை ரொம்ப திட்டுவான். எப்படியும் உனக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுவான். நீ இப்படியே பேசினா அதுக்கும் நீ தான் திட்டு வாங்குவ. பரவாயில்லையா? ஜனனி, ஆதிக்கு ஒரு ஃபோன் போடு. சரிம்மா, ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சாய், நைட் எதுவும் சரியா தூங்கலையாம்மா? இல்ல ஏதோ அழுதுட்டே இருந்தியா? எதனால திடீர்னு சளி பிடிச்ச ஃபீவர் வந்திருக்கு? மா
அதெல்லாம் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு லைட்டாக ஃபீவரும் சளி பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதம்மா. எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லு. நானும் ஜனனியும் இருக்கோம்ல, அப்படி எங்ககிட்ட சொல்ல உனக்கு ஒரு மாதிரி இருந்தா ஆதிக்கிட்ட கூட சொல்லு. நீ எப்போதும் அவன்கிட்ட தானே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவ. சரிம்மா, ஏதாவது ஒன்று நான் சொல்கிறேன். சரி, போகும்போது மாஸ்க் போட்டு போயின்னு. ஃபீவர் கோல்டெல்லாம் இருக்குல்ல? கையில் தாம்மா வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். மா, ஆதி என்ன பார்க்கிங்ல தான் நிக்கிறாங்களாம், சாய வர சொன்னாங்க. ஏதாவது முக்கியமான வேலையை போனானாடி? இல்லம்மா, சும்மா தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்களாம். ஐயோ, இங்க பாரு எப்படி தும்மிட்டு இருக்கானு. சரிடி, நீ சீக்கிரம் கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே போட்டிக்கு போ. சரிம்மா. கார்த்திக், காஃபி எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு கண்மணி. சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏய், அதான் சொன்னனே உன்ன மாதிரி இருக்குன்னு. அப்ப நல்லா தானே இருக்கும். புஷ்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அவ அழகா சொல்லி தந்தா எனக்கு. வர வர நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல என்கிட்ட சமையல்ல. சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆயிட்ட. பொதுவா சமைக்கிறது, டேஸ்ட் கொண்டு வரது அதெல்லாம் கூட பண்ணிடலாம். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அடுப்படியை சுத்தம் பண்றதெல்லாம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அழகாவே பண்றேடா. எல்லாமே அவகிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் கார்த்திக். எப்படி சமைக்கணும், அடிக்கடி எப்படி சுத்தம் பண்ணணும், டக் டக்குன்னு எப்படி வேலையெல்லாம் முடிக்கணும், எல்லாமே சூப்பரா சொல்லித்தரா. ஆனா இந்த சின்ன வயசுல அவளை நினைச்சா பொறாமையா இருக்கு, இவ்வளவு அழகா பண்றாளேன்னு. சரிம்மா. அப்புறம் உங்களுக்கு இந்த திருநீர் குங்குமம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கார்த்திக். நீங்க இது வரைக்கும் வச்சதே இல்லையா? நீங்க வச்சு நான் பார்த்ததே இல்ல. அதான் வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்கீங்க. அடடா, உண்மையாவா? ப்ராமிஸா கார்த்திக்? நான் இது வரைக்கும் கோவிலுக்கே போனதில்ல. உன்னாலதான் கோவிலுக்கே வரேன் தெரியுமா? ஏன் கார்த்திக்? எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோயேன். சின்ன வயசுல அம்மா அப்பா இல்ல, அதுக்கு போகணுன்ற ஒரு இதுவே வரல. ஏன்னா எனக்கு மட்டும் கடவுள் எப்போதுமே கஷ்டத்தையே கொடுக்குறாரே, அப்படி என்ன கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட பாஸ்ட் லைஃப் அதுவும் அப்படி போயிடுச்சு. அப்படி இப்படின்னு எனக்கு கடவுள் நம்பிக்கையே வரல. அதனால பெருசா எதுவும் தோணல. ஆனா இப்ப நீ கோவிலுக்கு போறது, வந்து பிரசாதம் கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி குங்குமம் திருநீர்லாம் வச்சு விடுறதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. எல்லாமே நம்ம மனசுதான் கார்த்திக். நீங்க கோவிலுக்கு வாங்க, சாமி கும்பிடுங்க, பிரசாதம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க, எனக்கு தோன்ற விஷயத்த நான் பண்றேன். இதுதான், இந்த விஷயம் தான் என் கண்மணி கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை அவ கரெக்டா வாழ விட்டுருவா. எப்போதும் அவ பக்கெட்டை இழுக்கணும்னு நினைக்கவே மாட்டா. சூப்பர் கண்மணி, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் கார்த்திக். அப்புறம் கார்த்திக், உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கேட்கவா? என்ன விஷயம் கண்மணி? என்கிட்ட ரொம்ப நாளா கேட்க முடியாத விஷயம் அப்படி என்ன இருக்கு? இல்லை, கல்யாணமும் ஆயிடுச்சு, எல்லாமே செட்டிலாம் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. நான் ஏதாவது வேலைக்கு போகவா? வேலைக்கு போறியா? எந்த வேலைக்கு போறீங்க? ஹலோ மேடம், அங்க நம்மள நம்பி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்புறம் அதை யார் பாத்துக்கிறது? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்புறம் எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரேன். ஏய், கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுடி. அங்க நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒன் ஆஃப் த டாக்டர். நான் ஒருத்தர் மட்டும் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுக்காக தான் நம்மளோட மேனேஜர்ல அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு மேனேஜர்? நீ தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். நீங்க சொல்றதுல ஓகே தான், பட் நான் படிச்சது நர்சிங்க்கு. நான் என்ன பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியுமா? ஏய், அது நம்மளோட ஹாஸ்பிட்டல் டி. உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நர்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணி அப்பாயிண்ட் பண்றது, ஹாஸ்பிட்டல்லாம் ஹைஜீனிக்கா நல்லா இருக்கான்னு பாக்குறது, பெட் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது, ஐசியூ வார்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்றது, ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்றது, எமர்ஜென்சி வார்ட் செக் பண்றது, அப்புறம் எல்லாரும் ப்ராப்பரா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்றது, சிசிடிவி கேமராலாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதான்றதெல்லாம் செக் பண்றது. அப்புறம் உனக்கு செக் பண்றது மட்டும்தான் வேலை. எக்ஸாக்டா சொல்ல போனா எல்லாத்தையும் வேலை வாங்குறது மட்டும்தான் உன்னோட வேலையா இருக்கும். ஐயோ கார்த்திக், அதெல்லாம் நீங்க மேனேஜரை வச்சே பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கார்த்திக். அதுவும் வேற ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, இது ஹாஸ்பிட்டல், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது என்னால் பண்ண முடியாது கார்த்திக். இதை ஒன்ன தவிர வேற யாராலையுமே பொறுப்பா பண்ண முடியாது கண்மணி. நீ தான் அதை பண்ணணும். இல்லை கார்த்திக், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்? நான் அதுக்கு தகுதியான பொண்ணான்னு எனக்கு தெரியல. வேண்டாம், நீங்கள் மேனேஜரை வச்சே பார்த்துக்கோங்க. உங்க இழுத்தன பல்லெல்லாம் கலண்டுக்கும். என்ன தகுதி? உனக்கு என்ன தகுதி அப்படி குறைஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். என்னதான் இருந்தாலும் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண நர்ஸ். நான் எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்றுக்க முடியும்? வேண்டாம் கார்த்திக், நீங்களே மேனேஜரை வச்சு பார்த்துக்கோங்க. கண்மணி, நீ நர்ஸா ஒர்க் பண்ணதுலாம் முன்னாடி. இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. என்னோட பொண்டாட்டியா இந்த ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் பண்ண போற மேனேஜரா யோசி. அது எப்படி கார்த்திக்? அதெல்லாம் சரியா வராது. நீ நம்ம ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணதை தவிர வேற என்ன பிரச்சனை வரும் சொல்லு? வேற எதுவும் இல்லதான்.
இங்க பாரு கண்மணி, நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீ கார்த்திகோட ஒய்ஃப். நீ எது பண்ணாலும் அப்படி யோசிச்சு தான் பண்ணணும். நீ உன்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் உண்மைதான். ஆனா நமக்குன்னு அவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கும்போது நீ அதை விட்டுட்டு வெளியே வேலைக்கு போறது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. அதுக்கு தான் சொன்னேன். நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்புறம் உன்னோட சாய்ஸ். நீ சூஸ் பண்றது தான். நான் எல்லாத்தையும் சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட சொத்து பத்து, இந்த பணம் காசு, நம்மளோட ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதழ் குட்டியும் நீயும் தான் என்னோட பெரிய சொத்து. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். ஆனா நீயும் இதழ் குட்டியும் இல்லைன்னா என்னால சத்தியமா என்னோட வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். புரியுது கார்த்திக். சாரி, நான் இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. இனிமே நம்மளோட ஹாஸ்பிட்டலை நானே பார்த்துக்கிறேன். ஓகே? சூப்பர் கண்மணி. இப்போதான் நீ கார்த்திகோட ஒய்ஃபா பேசியிருக்க. நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சது, சேர்த்து வச்சது, இந்த ஹாஸ்பிட்டல், நம்மளோட வீடு, இது எல்லாமே உனக்கும் இதழ் குட்டிக்கும் தான் கண்மணி. அதுலயும் ஃபர்ஸ்ட் உனக்கு தான். அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு இல்லை கார்த்திக், நமக்கு. சரி, ஓகே, நமக்கு போதுமா? ம். இது உனக்கே ஓவரா தெரியல. எதுவுமே வாங்க போல, ஆனா ஷாப்பிங்க்குன்னு 2 பேரும் பக்காவா கிளம்பிட்டோம். இது வாங்கணும் அது வாங்கணும்னு யோசிச்சுட்டு போனா கூட ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். எதுவுமே இல்லாம பிளாங்கா போய் ஷாப்பிங் பண்றது தாண்டி இருக்கு கிக்கே. அது பேரு தானே விண்டோ ஷாப்பிங். சும்மா போய் சுத்தி பாப்போம் வா. வீட்ல இருக்க வர போர் அடிக்குது. அடி பாவி, அப்ப எதுவுமே வாங்க மாட்டியா நீ? ஐயோ ரோஜு, நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நானும் தன்மையும் இப்படிதான் அடிக்கடி கிளம்பிடுவோம். நானும் தன்மையும் மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் வருவாங்க. 3 பேரும் சேர்ந்து சுத்துன்னு சுத்துவோம். கடைசியில ஒண்ணுமே வாங்கியிருக்க மாட்டோம். நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்துருவோம் வீட்டுக்கு. புதுசா இருக்குடி, எனக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. ஹே ரோஜு, அங்க பாரு. என்னடி? ஆதி ஏதோ ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கு. யாருன்னே தெரியல. ரோஜு ரோஜு ஃபோன் வச்சிருக்கியா? இருக்குடி. ஏன் டக்குன்னு அது ஒரு போட்டோ மட்டும் எடு. போட்டோவா? எதுக்குடி? டக்குன்னு இட்ரி சொல்றேன். சாய்மா, என்னடா அது? உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது. நீ இதோடய பொட்டிக் போகணுமா? அதெல்லாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுறேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லைண்ணா, அதெல்லாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பொட்டிக் போகலாம். எனக்கு முக்கியமான சில வேலையெல்லாம் இருக்கு. சரி, நானும் பொட்டிக் வரேன். முடிச்சிட்டு அப்படியே உடனே கிளம்பிடலாம். சரியா? ம், சரிண்ணா. என்னடி ஆதி இப்படி பண்றாரு? இது யாருன்னு வேற தெரியலையே. ரொம்ப ஸ்பீடா வேற போயிட்டாரு. யாருன்னு பார்க்க கூட முடியல. ஆமா, இப்ப எதுக்கு நீ போட்டோ எடுக்க சொன்ன? நிலா கிட்ட காமிக்க போறியா?